அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பரிகாரம் செய்ய வேண்டும் என விபூதி கலந்த நீரை தெளித்து கோவை தங்க நகை பட்டறையில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் அம்மாவட்டத்தையே விழிப்புதுங்க வைத்திருக்கிறது. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சய். இவர் தங்க நகை பட்டறை ஒன்றை வைத்து தொழில் செய்து வருகிறார். சஞ்சயின் பட்டறையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுமார் 80 கிராம் தங்கத்தை வேலைப்பாட்டுக்காக எடுத்து சென்றுள்ளார். அப்போது திடீரென அங்கு வந்த ஒரு கும்பல் ஆன்மீக ரீதியில் அவரிடம் பேச்சு கொடுத்துள்ளனர். மேலும் அந்த ஊழியரிடம் உன் குடும்ப பிரச்சனைக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற பெயரில் விபூதி கலந்த நீரை தெளித்து அவரிடம் இருந்த தங்கத்தை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பட்டறை ஊழியர் இது குறித்து உரிமையாளர் சஞ்சயிடம் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ந்து போன சஞ்சய் உடனடியாக வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் சுங்கச்சாவடி கேமராக்கள் மூலம் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது கொள்ளையர்கள் பயன்படுத்திய கார் மகாராஷ்டிரா நோக்கி சென்றது கண்டறியப்பட்டது. இதையடுத்து உடனடியாக அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் நாக்பூரில் ஒரு வாரம் முகாமிட்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். ஒரு வழியாக கொள்ளையர்களை கண்டுபிடித்த போலீசார் சினிமா பட பாணியில் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். அப்போது வீட்டிற்குள் நுழைந்த போலீசாரை கண்டதும் அவர்களது குடும்ப பெண்கள் கத்தி கூச்சலிட்டு அராஜகம் செய்தனர். அதோடு மட்டுமல்லாமல் குற்றவாளிகளை பிடிக்க விடாமல் போலீசாரின் கால்களை பிடித்து அவர்களை தப்பிச் செல்ல செய்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் பிடியிலிருந்து தப்பிய போலீசார் கொள்ளையர்களை துரத்தி சென்று யாசிம் அலி, குர்பானி, பாரத் ஆகியோரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி சலீம் அலியை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விசாரணையில் கைதானவர்கள் ஈரானி சமூகத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்தது. 18 வயது குறைவானோர் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டோரையே குறிவைத்து பரிகார மந்திரங்கள் செய்ய வேண்டும் என்றும் மாயாஜாலம் செய்து தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இவர்களின் கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. பல ஆண்டுகளாக போலீசிலும் சிக்காமல் தேசிய அளவில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த ஈரானி கொள்ளையர்களை கோவை தனிப்படையினர் கைது செய்ததை உயரதிகாரிகள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.